பிரபல நடிகரான எம்.ஆர். ராதா அவங்களுக்கு பிறந்த பொண்ணு சினிமா நடிப்புன்னு ஆசைப்படும் போது அப்பா படிக்க சொல்றாரு. எம்.ஆர். ராதா அவர்கள் எம்ஜிஆர் பிரச்சனையில சிறைக்கு போன அப்புறமா இவங்க படிக்கிறதுக்காக இலங்கை போறாங்க, அப்புறம் லண்டன் போறாங்க. மறுபடி ஊருக்கு வரும்போது இவங்களை பார்த்த பாரதி ராஜா அவர்கள் தான் படத்துல நடிக்கிறதுக்காக கேக்குறாங்க. ஆரம்பத்துல தயங்கினாலும் பிறகு நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. முதல் படம் நடிக்க வரல, டான்ஸ் வரல, அந்த கஷ்டம் ஒரு பக்கம். பாரதி ராஜா அறிமுகப்படுத்தினதுல அழகு குறைவான ஹீரோயின் இவங்க தான், படம் ஓடவே ஓடாதுன்னு விமர்சனங்கள் மறுபக்கம். ஆனா பாரதி ராஜா அவர்கள் கொடுத்த ஊக்கம் 15 வயசுல நடிச்ச இவங்களுடைய முதல் படமான கிழக்கே போகும் ரயில் பிரம்மாண்டமான வெற்றியை ருசி பார்த்துச்சு. ஒரு வருஷம் ஓடுன படம்னு கூட சொல்றாங்க. ரஜினி, கமல், விஜயகாந்த், மோகன் முன்னணி ஹீரோக்கள் கூட நடிச்சாலும் தனக்குன்னு தனி இடத்தை உருவாக்குனாங்க. நடிகரான பிரதாப் போத்தனாவை கல்யாணம் செஞ்சு பிரிவாகி லண்டன் தொழிலதிபர் ரிச்சர்ட்ங்கிறவரை மறுமணம் செஞ்சு அதுவும் அமையாம 2001 சரத்குமார் அவர்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க. எத்தனையோ விமர்சனங்களை பார்த்தாலும் சறுக்கல்கள் வந்தாலும் சினிமாவை தவிர்த்து சீரியல் மூலமாவும் 42 வருஷம் தமிழ் சினிமாவில் தனக்கான இடத்தை உருவாக்குனவங்க தான் ராதிகா அவர்கள்.